அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்றைக்கான பதிவு உங்களுக்கு சிறப்பான வேலை கிடைப்பதற்கான ஒரு அழகிய வஜீஃபாவை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நம்ம சில நேரத்தில் வேலை தேடுவோம். சில பேருக்கு வேலை தேடுவாங்க, வேலை கிடைக்காது. சில பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும், ஆனால் போதுமான அளவு ஊதியம் கிடைச்சிருக்காது. சில பேருக்கு ஊதியம் நிறையா இருக்கும், அந்த வேலை செட் ஆகாமல் இருக்கும். இப்படி வேலை செய்கிற இடத்துல பல பிரச்சனைகளை இப்போ இருக்கக்கூடிய மக்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு வேலையே இல்லைனாலும் சரி, இல்லை அதிக வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு வேலை வேணும், எனக்கு பிடிச்சி அதிக வருமானத்துடன் வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இல்மை ஓதிக்கோங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க அமலன் சாலிஹன் வரிசுக்கன் வாசியன் தௌஃபீக்கன் தாயிமாம். அல்லாஹ் கிட்ட சிறந்த வேலையும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான ஊதியத்தையும் நமக்கு தொடர்படியான வெற்றியையும் கேட்கக்கூடிய இந்த ஒரு அழகிய துவாவை நீங்கள் 5 வக்கத்துடைய தொழுகையிலும் எப்போதும் துவா கேட்பது போல் நீங்கள் கேட்கலாம். இந்த துவாவை ஓதுறதுக்கு முன்னும் பின்பும் 11 முறை ஸலவாத்தை ஓதிக்கோங்க. அப்புறம் இந்த துவாவை நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, எப்படிப்பட்ட சம்பளம் வேணுங்கிறத ஆசைப்படுறீங்கன்னு சுஜூதில் அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க. இதை நீங்கள் ஓதிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கான தேவைகள் கண்டிப்பாக நிறைவேறிடும். நம்ம அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அவன் தருவான் என்ற நம்பிக்கையுடன் சிறந்த ஒரு அடியானாக நம்ம மாறணும். நம்ம அல்லாஹு தாலாவுக்கு ஒரு பிடித்தமான அடியானாக இருக்கணும். இது பொதுவான விஷயந்தான். அல்லாஹு தாலா நம்மளை படைச்சதே அவனை வணங்குவதற்கு தவிர வேறு எதற்குமே கிடையாது. நம்ம வாழ்வாதாரத்தை கூட்டிக்கிறதுங்கிறது நம்மளோட ஒரு தேவை. இப்போ இருக்க குடும்ப சூழ்நிலைக்கு அது ஒரு கடமையாகவே மாறிடுச்சு. அதனால் நம்மளுடைய வாழ்வாதாரம், தேவை, சந்தோஷம் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது இந்த ஒரு பணம் தான். அந்த தேவையை கூட்டிக்கிறதுக்காக நம்ம அல்லாஹ் கிட்ட ஹலாலான முறையில் துவா கேட்டால் நம்மளுடைய தேவைகள் கண்டிப்பாக நிறைவேறும். அந்த தேவையை நம்ம ஹலாலான முறையில் அல்லாஹ் கிட்ட கேட்கணும். யாரெல்லாம் இந்த வேலையை எனக்கு ஹலாலாக்கி கொடு, அதில் கூட வருமானத்தை ஹலாலாக்கி கொடுன்னு நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு பரக்கத்தை அல்லாஹ் தாலா ஏற்படுத்துவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.